Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக ஆந்திரா ஸ்பெஷல் தோசைக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சீரகம் 1 டீஸ்பூன், 2 வரமிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இது அந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, நல்லா காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு வரமிளகாய் எக்ஸ்ட்ரா, ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தோசைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மேலே இருக்க தோல்லாம் சீவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிராம் இருக்குது. பாதி தோசைக்காயை சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி தோசைக்காயை எடுத்து பாதி சட்னி செஞ்சுட்டேன். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கிட்ட வேகட்டும். இது நீர்க்காய் தான். ஸோ நம்ம எக்ஸஸாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. எப்படி பாருங்கள், தண்ணி அதுலேயே விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு எலுமிச்சை அளவு புளியும் சேர்த்துடலாம். புளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு 3 நிமிஷம் கிட்ட மூடி வச்சிடலாம். அப்போ தான் இந்த தோசைக்காய் நல்லா வேகும். நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாலாம் போட்டு வதக்கணும் இல்லையா, அது அப்புறம் இதுவும் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வறுத்துட்டிங்கன்னா அது நம்ம தோசைக்காய் வேகிறதுக்குள்ளே இது ஆறிடும். இப்போ இதில் ஒரு 3 பல்லு பூண்டு போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. தோசைக்காயும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி அரைச்சதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா நல்ல மணம் வரும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்ல சட்னி மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதில் தாளித்து கொட்டிடலாம். தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எப்போவுமே மற்றதெல்லாம் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நல்லா ஜீரகம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நம்ம சட்னியில் கொட்டிடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஆந்திரா மெஸ்லாம் போனோன்னா இந்த சட்னி உங்களுக்கு கிடைக்கும். ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸான சட்னி. அவங்க தோசைக்காய் வச்சு நிறைய ரெசிபீஸ்லாம் பண்ணுவாங்க. நல்லா காரசாரமாக புளிப்பாக நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.